This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கு என்ன வந்தது, என்ன பிரச்சனை சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் போட்டா லாம்டா -2 ஹோல் ஸ்கொயர் மாதிரி வருது சார். கரெக்டா சொல்லணும். அப்படிதான் வருது. கையில் இருக்குது ஆன்சர் இல்லையா? ஒரே நிமிஷம் சார், நான் பார்த்து வேற ஒரு நோட்ல போடலாம். determinant of a minus lambda I equal to 0. இதனோட ஃபார்முலா lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. அப்ப s lambda cube is sum of the main triangle வந்து 2 6. அப்ப 6 lambda squared 6 lambda squared. இது என்ன வந்தது, இது என்ன வந்தது? இது மட்டும் தான் நீங்க போட போறோம். மத்த ரெண்டு ஈஸி. இது என்ன வந்தது? lambda என்கிறது என்ன வந்தது? கான்ஸ்டன்ட் டைம் என்ன வந்தது? இது சார் என்ன வந்ததுமா? ஒரே நிமிஷம் சார் பார்த்துட்டு. -12 lambda plus 8 sir. -12 lambda. ஒரே நிமிஷம் சார். lambda cube -6 lambda square plus 12 lambda -8 equal to 0 sir. -8 ஆமா? ஆமா சார். +12 lambda -8 equal to 0. அப்ப இது வந்து நீங்க lambda -2 whole cube equal to 0 போட்டுருக்கீங்க. அப்ப lambda equal to 2,2,2 ன்னு வந்துருது. கரெக்ட்டுங்களா? கால்குலேட்டர்ல தான் சார் போட்டோம். ஆமா சார். ஏதோ ஒரு ஐடியால போட்டீங்க, மூணுமே ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி, இப்ப அடுத்தது ஒர்க் என்ன? அதுதான் பிரச்சனைங்கறியா? நீங்க ஒரே lambda தான். அப்ப ஒரே 2 போடுங்க. இப்ப என்ன மெயின் சொல்லிக்கிறேன்? A equal to A transpose பார்க்க சொன்னேன். இதை ஏங்கிற மேட்ரிக்ஸ். A equal to A transpose செக் பண்ணு. A transpose வேல்யூ என்ன? 1 2 -3 2. ஓகே. 1 1 2 1 -1 4 சார். ஓகே. -3 2 2 4. அப்ப இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. A A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் கிடையாது. சரி, அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போனா ஈஸியான மெத்தட். ஈக்குவலா இருந்தா தான் கொஞ்சம் பார்க்க வேணும். ஈக்குவல் இல்லைன்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம். அப்ப நம்மளுக்கு என்னது? A minus lambda x lambda I என்ன? lambda I into x equal to 0. அப்ப அப்படியே பண்ணுங்க. டயகோனல் மட்டும் இந்த 2 மைனஸ் பண்ணா மீதி இருக்குது A ஓட மேட்ரிக்ஸ் தான். டயகோனல் 2 மைனஸ் பண்ணா 1 minus 2 1 minus 2 1 2 மைனஸ் இது. அப்ப என்ன 1 minus 2 வந்து -2 1 1 2 -2 -1 -3 2 4 -2 வந்து 2. எனி டவுட்? இல்ல சார். x1 x2 x3 equal to 0 is correct? கரெக்ட் சார். இப்போ என்ன கிடைக்கும்டா? -2x1 plus x2 plus x3 equal to 0. 2x1 minus 2x2 minus x3 equal to 0. -3x1 plus 2x2 plus 2x2 equal to 0 sir. நானே செக் பண்ணிக்கிறேன். இது வந்து 0. கடைசி என்ன? -3x1 3x1 plus 2x2 plus 2x2 x3 equal to 0 sir. இது வந்து மைனஸால மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். ஓகே, எதுவுமே ஈக்குவல் இல்ல. கரெக்ட்டுங்களா? மூணு ஈக்குவேஷனும் எதுவுமே ஈக்குவல் இல்ல. கரெக்ட்டுங்களா? ஆமா சார்.
அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லேம்டா ஈக்குவல் டு 2ன்னு போடும்போது 3 ஈக்குவேஷனும் ஈக்குவல் இல்ல. அப்படின்னா ஐகன் வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல். ஐகன் வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் சார். ஐகன் வெக்டர் சார் இருக்கு. ஐகன் வேல்யூஸ் லேம்டா ஈக்குவல் டு 2ன்னு போட்டுட்டியா? 2ன்னு போடும்போது இந்த ஆமா ஈக்குவேஷன் சார். கிடைக்குதா? இந்த 3 ஈக்குவேஷனும் டிஃபரெண்டா? ஆமா சார். டிஃபரெண்டா இருக்கும்போது நம்ம ஐகன் வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல். சரிங்களா? ஓகே சார். சேமா இருக்கும்போது மட்டும் நம்ம செக் பண்ணணும். நான் இதை சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன வருதுன்னு பார்த்துடலாம். இது மூணுமே ஈக்குவல் இல்லை, ஓகே சார். மூணுமே நாட் ஈக்குவல். அப்ப as per ரூல் என்ன? x2 x3 x1 x2 x3 x3 x2 minus 2 minus 1 1 பிளஸ் ஒன்றாது, பிளஸ் ஒன் மைனஸ் பிளஸ் ஒன் plus 1 minus இல்ல 1 1 1 minus 1 minus 2 2 sir. அடுத்தது இதுக்கு என்னது மைனஸ் 2 மைனஸ் 1 பிளஸ் 2 மைனஸ் 1. கரெக்டா கண்ணே? கரெக்டா அடிக்கிறா தப்பா அடிக்கிறா? இல்ல சார் போட்டுட்டு இருக்கேன் சார். போட்டுட்டு இருக்கிறியா? சரி போட்டு சொல்லுங்க. மைனஸ் 1 பிளஸ் 2 1 x2 divided by 2 minus 2 இது எப்படி வருது? இது 2 2 minus 2 வருதா? 2 3 மைனஸ் வருது. 3 மைனஸ் மைனஸ் 2 இது வந்து 0 வருது. x3 வந்து plus 2 plus 2 minus 2 வருது. அப்ப இது 0 வருது. அப்ப 1 இது வந்து மைனஸ் 1 பிளஸ் 1 இது மட்டும் 1 வருது. அப்ப வெக்டர் என்ன கிடைக்குது? நம்மளுக்கு இதுதான் கிடைக்குது. 1 0 0 தான் கிடைக்குது. சரியாம்மா? செக் பண்ணி பாரு. சார் அங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு சார். அதான் கேக்குறேன். எங்க சொல்லுமா? மைனஸ் x2க்கு மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 2 சார். பிளஸ் 1 இந்த சைடு சார், இந்த சைடு பிளஸ் 1 மைனஸ் 2க்கு பிளஸ் 1 மைனஸ் 1 போட்டிருக்கீங்க சார். இதம்மா கடைசியில் மைனஸ் 2 தான் சார் வரும். ஓ சாரி, இது மைனஸ் 2வா? தேங்க்யூமா. அப்போ மைனஸ் 2. தேங்க்யூமா, தேங்க்யூ. அப்ப இது 0 தானே? x2 ஓட வேல்யூ 0 தானே? அப்ப இது என்னவோ? இது 4 மைனஸ் 2 வந்து 2. கரெக்டுங்களா? இப்போ ஓகேவா? ஆமா சார். 4 0 2. சரி. நான் என்ன சொன்னேன்? மூணுமே டிஃபரெண்ட் ஈக்குவேஷன் தான். அப்ப மூணுமே ஐகன் வெக்டர் ஈக்குவல். அப்ப 1 0 2 1 0 2 மூணு ஐகன் வெக்டர் ஈக்குவல் தான். சரிங்களா? ஓகே சார். சரி, இதே மூணு வெக்டர் இப்ப சப்போஸ் லாம்டா ஈக்குவல் டு 1,1,1ன்னு வருது. நீங்க ஐகன் வெக்டர் ஃபார்ம் பண்ணிட்டு அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறீங்க. x1 x2 x3 கண்டுபிடிக்கிறீங்க. அதோட ஈக்குவேஷன் பார்க்கும்போது பாருங்க இப்படி வருது. x1 minus x2 plus x3 equal to 0. Minus x1 plus x2 minus x3 equal to 0. அடுத்து என்ன கிடைக்குன்னா 2x1 minus 2x2 plus 2x3 equal to 0. இந்த மூணு ஈக்குவேஷன் ஈக்குவலா நாட் ஈக்குவலா? நாட் ஈக்குவல். ஈக்குவல் சார். அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன் மட்டும் ஈக்குவல். அது ஈக்குவல், இது ஈக்குவல். இங்க பாருங்க, இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இது மைனஸ் இது பிளஸ் ஆயிடும். கரெக்ட்டா? மூணு ஈக்குவேஷனுமே ஆமா ஈக்குவல். சார். அப்ப இது எப்படி கண்டுபிடிப்பேன்? இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. அது போட்டுருவேன். இது எப்படி போடுவேன்? சார் ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு x3 0 பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் தானே. ஈக்குவல்னா சால்வ் பண்ணா 0 0 தான் வரும். ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ஈக்குவேஷன் ஈக்குவலா இருந்தா சால்வ் பண்ண கூடாது. ரெண்டு மட்டும் ஈக்குவலா இருந்தா ஃபர்ஸ்டையும் தேர்ட் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் தேர்ட் மட்டும் நாட் ஈக்குவல் இருந்ததுன்னா சப்போஸ் இங்க 3 ன்னு வந்துச்சுன்னா இது மூணுல இது ரெண்டு நாட் ஈக்குவல். ரெண்டு நாட் ஈக்குவல் மட்டும் இது ரெண்டையும் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு போட்டா போதும். சரிங்களா? ஓகே சார். இப்போ மூணுமே ஈக்குவலா வந்துருச்சு. ஐகன் வேல்யூ மூணு ஈக்குவலா வந்துருச்சு. இப்போ இது எப்படி போடுவேன்? மூணுமே ஈக்குவல் தானே. x1 minus x2 plus x3 equal to 0 தானே. மூணுமே ஈக்குவல் தானே. ஆமா சார். அப்ப எப்படி போடலாம்?
தெரில சார். ஒன்றும் கிடையாது, நம்ம ஈஸி. ஃபர்ஸ்ட் லெட் x2 ஆர் x3 ஜீரோன்னு போட்டுக்கோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல. அப்போ என்ன கிடைக்கும்? x1 மைனஸ் x2 ஈக்குவல் 0, x1 ஈக்குவல் டு x2. அப்போ வேல்யூ என்ன? இது வந்து 1, இது வந்து 1. அப்போ என்னாச்சு? 1 1 0. இது ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் வருது. சரியாம்மா? ஓகே சார். அடுத்து என்ன பண்ணணும்? x2 ஈக்குவல் 0 போடுங்க. எங்க? இந்த ஈக்குவேஷனுக்கு. அப்போ என்ன கிடைக்கும்? x1 plus x3 equal to 0. அப்போ x1 equal to minus x3. அப்போ x1 divided by minus 1, x3 divided by 1. அப்போ என்ன வரும் சொல்லுங்க? x2 வேறு என்ன? 0வா? அப்போ x2 க்கு 0, ஆமா சார். x1 என்ன? minus 1 அப்போ minus 1 plus 1. கரெக்டா? ஓகே சார். அப்போ கடைசி வேல்யூ நீயே சொல்லு. கடைசி வேல்யூ எது 0 போடுவ? x2 போட்டாச்சு, x2 0. x1 0 போடலாமா? ஓகே சார். அப்போ என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம்? minus x2 plus x3 equal to 0. அப்போ x2 equal to x3. அப்போ அந்த கடைசி வெக்டர் என்ன கிடைக்கும்? 0 1 1. அப்போ மூணு டிஃபரெண்ட் வெக்டர் வரும். கரெக்ட்டுங்களா? ஈக்குவேஷன் எல்லாம் ஆமா சேமா இருந்ததுன்னா, ஐகன் வேல்யூஸ் சேமா இருந்துச்சுன்னா மூணு டிஃபரெண்ட் வெக்டர். ஈக்குவேஷன் நாட் சேம், நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க. ஓகே சார். நீங்க ஐகன் வேல்யூஸ் சேம். ஐகன் வெக்டர் ஃபார்ம் பண்ற ஈக்குவேஷன் என்னது? ஐகன் வெக்டர் ஃபார்ம் பண்ற ஈக்குவேஷனும் சேம். ஈக்குவேஷனும் சேம். ஓகே. அப்ப என்ன கிடைக்கும்? இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது டிஃபரண்ட் ஐகன் வெக்டர் கிடைக்கும். இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? டிஃபரண்ட் ஐகன் வெக்டர் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். எனக்கு டவுட் இருக்குதா? இல்ல சார். சோ அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றீங்க? ஐகன் வேல்யூஸ் சேம், ஐகன் வெக்டர் ஃபார்ம் பண்ற ஈக்குவேஷன். கரெக்ட்டா? ஐகன் வெக்டர் ஃபார்ம் பண்ற ஈக்குவேஷன் என்னது? டிஃபரண்ட். ஓகேங்களா? டிஃபரண்ட். அப்படினா என்ன கிடைக்கும்? ஐகன் வெக்டர் ஐகன் வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல். ஐகன் வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ஈக்குவேஷன் டிஃபரண்டா இருந்தா ஓகே சார். ஐகன் வெக்டர்ஸ் என்னவும் சேமா இருக்கும். ஓகே சார். ஈக்குவேஷன் ஈக்குவலா இருந்ததுன்னா ஐகன் வெக்டர் டிஃபரண்டா இருக்கும். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் மேல ஒரு ப்ராப்ளம் நீ கேட்ட ப்ராப்ளமும், கீழ வந்து இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து போட்ட ப்ராப்ளம். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான். ஓகே சார். இதை நோட் பண்ணிக்கங்க. ஐகன் வெக்டர்ஸ் ஆர் சேமா நாட் சேமா என்னன்னு பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போட்டுருங்க.